ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது டிராகன் பால் ஜீல எபிசோட் 48 தி ஹண்டட். ஸோ ஸ்டார்டிங் சீன்ல போன தடவையே நம்ம எல்டர் இவனுங்க எல்லாரோட ஸ்கவுட்டரையுமே காலி பண்ணிட்டாரு. அதனால நம்ம டொட்டோரியா ரொம்பவே கோவப்பட்டு இங்க இருந்து வேகமா நம்ம எல்டரை அடிக்க வர உடனே நம்ம ஃப்ரீஸா என்ன சொல்றான், டொட்டோரியா நிப்பாட்டு, இப்போதைக்கு நீ அவனை கொல்லக்கூடாது, நமக்கு தொல்லை கொடுத்த இந்த 3 பேரை பஸ்ட் கொல்லு, இந்த 3 நாமக்கேரிகளை நீ கொல்லுடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே நம்ம டொட்டோரியா என்ன பண்றான், இவங்க 3 பேரோட சண்டை போடுறதுக்கு நிக்கிறாங்க. இப்ப இந்த பக்கம் இவங்க என்ன பண்றாங்க, 3 பேரும் சண்டைக்காக எதுக்க நின்றுகிட்டு இருக்க உடனே நம்ம டொட்டோரியா என்ன பண்றான், இங்கே இருந்து வேகமா மறைஞ்சு ஒரு நாமக்கனுக்கு பின்னாடி அவன் நெஞ்சில ஒரு குத்துறாங்க. அவன் நெஞ்சில ஓட்ட விழுந்து இந்த இடத்துல அவன் நெஞ்சு கிழிஞ்சு செத்தே போயிடுறான். இப்ப 2வது உள்ளவன் அடிக்க வர அவனோட வாயிலிருந்து ஒரு மிகப்பெரிய லேசர் அடிச்சு அந்த 2வது உள்ளவனை இந்த இடத்துல பொசுக்கி கொண்டுறாங்க. இத பார்த்தோடனே சுத்தி நிக்கிற எல்லாரும் பயந்துகிட்டு நிக்க, நம்ம கோஹானு அப்புறம் கிர்லினுக்கெல்லாம் இன்னுமே பயங்கரமா இருக்கு. இப்ப 3வதா ஒருத்தவன் என்ன பண்றான், அவன் இங்க இருந்து ரொம்பவே கோவப்பட்டு உன்னை விடவே மாட்டான்னு சொல்லி அவன் பயங்கரமா அவன்கிட்ட இருந்து ஒரு லேசர் எடுத்துட்டு இங்க இருந்து அடிக்க, இதுல இருந்து நம்ம டொட்டோரியாவால தப்பிக்க முடியலங்க. அது மொத்தத்தையும் அவன்கிட்ட டைரக்டா ஹிட் ஆக ஒரு பயங்கரமான வெடிப்பு இந்த இடத்துல ஏற்படுது. சரி, அடிச்சதுல நம்ம டொட்டோரியா செத்துருவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே நிப்பான் பாருங்க கல்லு மாதிரி. இத பார்த்தோடனே நம்ம நாமக்கேன் பாதி செத்துறாங்க. அந்த அளவுக்கு பயம் வர நம்ம டொட்டோரியா இங்க இருந்து ஓடி ஓங்கி அவனை அடிச்சு பக்கத்துல உள்ள மலையில முட்டை, அப்படியே அவன் உடம்பு தெரிச்சு இந்த இடத்துல ரத்தம் கசிய அந்த நாமக்கேனும் செத்து போறாங்க. இப்ப இவன் செத்து போக இந்த பக்கம் ஃப்ரீஸா என்ன பண்றான், நீனே பாத்திருப்ப, இங்க நடந்த எங்களோட பலம் எல்லாத்தையும் பார்த்திருப்ப, எங்களுக்கு முன்னாடி நீ கால் தூசிக்கு கூட வரமாட்ட, இப்ப ஒழுங்கா அந்த டிராகன் பாலை எங்க கிட்ட குர்ரா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃப்ரீஸா கோவப்பட்டு கத்த உடனே நம்ம எல்லர் என்ன சொல்றாரு, சரி நான் உனக்கு அந்த டிராகன் பாலை தரேன், ஆனா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு, டிராகன் பால் கிடைச்ச உடனே இங்க இருக்கிற குழந்தைங்க மேல நீங்க கையே வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்க, சரி இதான் நான் உன்ட்ட ஆரம்பத்துல இருந்து சொன்னேன், இப்பயும் நான் அதான் சொல்றேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீ எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்ப இந்த பக்கம் நம்ம கோஹான் இருக்கான் பாத்தீங்களா, அவங்க நடந்த சம்பவங்களை பார்த்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. இவன் கோவப்பட நம்ம கிர்லின் என்ன பண்றான், கோஹான் அமைதியா இருப்பதுக்கு நீ கோவப்பட வேண்டிய நேரம் இல்ல, அமைதியா இருங்கிற மாதிரி அவன் ரொம்பவே கண்ட்ரோலாவே வச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் நம்ம கோகுவை காட்ட, நம்ம கோகு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க அந்த டைம்ல அந்த பிளைட்ல இருந்து 2 தம்பிள் இருக்கும். அந்த தம்பிள் என்ன பண்ணுது, அங்கே இருந்து வேகமா உருண்டு நம்ம கோகு கிட்ட வர உடனே நம்ம கோகு ஜம்ப் பண்ணிடுறாங்க. அந்த தம்பிள் உருண்டுகிட்டு போய் பிளைட்ல அடிச்சிடுது. அந்த அளவுக்கு பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் நம்ம எல்டரை காட்ட, அவர் என்ன பண்றாரு, இங்க இருந்து உள்ள போய் பாலை எடுத்துக்கிட்டு வராருங்க. பாலை எடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட கொடுக்குறாரு. கொடுத்தோடனே இங்க இருந்து இவங்க கிளம்பாம, சரி அடுத்த பால் எங்க இருக்குன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்க, உடனே நம்ம எல்டர் என்ன சொல்றாரு, அடுத்தவனை காட்டி கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறியா, எங்க இனத்துக்கு நான் துரோகம் பண்ணி அவங்க இருக்கிற இடத்த உங்ககிட்ட நான் சொல்லுவேன்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்படியா, அப்ப இந்த இடத்த விட்டு எங்களால போக முடியாது, அப்ப குழந்தைங்க உங்க எல்லாரையும் கொன்னுடுவேண்டா அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல, நீ எங்க கிட்ட என்ன சொன்ன, யாரையும் கொல்ல மாட்டேன்னு தானே சொன்ன அப்படின்னு கேட்க, நீ எங்களோட ஸ்கவுட்டர் எல்லாத்தையுமே உடைச்சிட்ட, இப்ப எங்களால அடுத்த டிராகன் பால் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியாது, அதனால நீ இருக்கிற இடத்த சொல்லியே ஆகணும்னு சொல்ல, இவர் முடியவே முடியாதுன்னு சொல்ல, இங்க இருந்து டொட்டோரியா பயங்கரமா அவரோட மூக்குல ஒரு குத்துவான் பாருங்க. இந்த இடத்துல அவரோட மூஞ்சி உடைஞ்சு பயங்கரமா ரத்தம் தெரிச்சு பறந்து போய் விழுகிறாரு. ஸ்கவுட்டரை உடைச்சதுக்காக நீ எங்களுக்கு வழிய சொல்லியே ஆகணும், அப்படி சொன்னா ஏதோ உனக்கு உயிர் பிச்சை போடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃப்ரீஸா சொல்ல, இவர் முடியவே முடியாதுன்னு சொன்னாரு பாத்தீங்களா. அதனால இப்ப என்ன சொல்றான், டொட்டோரியா அங்க இருக்கிற 2 குழந்தைங்க இவரையும் சேர்த்து எல்லாரையும் கொல்லுடா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, எல்டர் என்ன சொல்றாரு, குழந்தைங்களா இங்க இருக்காதீங்க, நான் இவனுங்களை பாத்துக்கிறேன், இங்க இருந்து தப்பிச்சு ஓடுங்க அப்படின்னு சொல்ல, இப்ப இந்த 2 குழந்தைங்களும் இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அப்படியே ஓடிக்கிட்டு இருக்க நம்ம டொட்டோரியா என்ன பண்றான், டைரக்டா நம்ம எல்டரோட சண்டை போடாம அவன் வாயிலிருந்து லேசரை கொண்டுகிட்டு ஓடுன குழந்தையில ஒரு குழந்தை மேல அடிச்சு இந்த இடத்துல அந்த குழந்தைய கொல்லவும் செஞ்சிடறாங்க. இப்படியே குழந்தைய கொல்ல இந்த பக்கம் நம்ம கோஹானுக்கு வரும் பாருங்க ஒரு கோவத்தோட உச்சத்துக்கே போறாங்க. அந்த அளவுக்கு அவன் கோவப்பட, இந்த பக்கம் நம்ம டொட்டோரியா என்ன பண்றான், உன்னையே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்து வேகமா நம்ம எல்டரோட மூஞ்சில ஒரு குத்துறாங்க. அப்படியே குத்திட்டு அப்படியே அவருக்கு பின்னாடி வராங்க. அப்படியே அவருக்கு பின்னாடி அவரோட கழுத்தை நல்லா கெட்டியா பிடிச்சிடுறாங்க. அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. இப்படியே பிடிச்சுக்கிட்டு இருந்தவன் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அவரோட தலைய அப்படியே திருப்புறாங்க. கழுத்தெலும்பு உடைஞ்சு இந்த இடத்துல நம்ம எல்டர் செத்தே போறாருங்க. இவர் செத்து போக சுத்தி உள்ளவங்க எல்லாம் பயங்கரமா பயப்படுறானுங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான எல்டர் அவரை அசால்ட்டா கழுத்தை திருப்பி கொண்டுட்டான். இவ்வளவுக்கு இதை பண்ணது ஃப்ரீஸா கூட இல்ல, அவனோட ஆள்
மட்டுமே இதை பண்ணிட்டாங்க போது எல்லாரும் பயப்பட இப்ப இந்த பக்கம் இன்னொரு பையன் இருந்தான் பாத்தீங்களா அந்த சின்ன நாமைக்கு, அவன் இங்கே இருந்து ஓடுறாங்க. அவன் உடனே நம்ம டொட்டோரியா என்ன பண்றான், அடுத்தது உன் கதையை தான் முடிக்க போறான்டா சின்ன பையன்னு சொல்லி இங்கே இருந்து கொல்றதுக்கா ரெடியாக இந்த பக்கம் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம கோகான் ஒரு அளவுக்கு மேல கண்ட்ரோலை இழந்து டே நிப்பாட்டா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கோகான் கத்துவான் பாருங்க. உடனே இவங்க எல்லாம் இந்த பக்கம் சத்த வர பக்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம கோகான் இங்கே இருந்து பறந்து வந்து நம்ம டொட்டோரியாவோட மூஞ்சில ஒரு உத வைப்பான் பாருங்க. ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு உதங்க அப்படியே வைக்க இந்த இடத்துல அப்படியே மூஞ்சி பொழந்து பறந்துகிட்டு போய் பக்கத்துல உள்ள குடிசையில அடிச்சு செதறி போயிடுறாங்க. அப்படியே விழுக இவங்களுக்கு பண்ணினத்துக்கு உனக்கு இதாண்டா தண்டனை அப்படிங்கிற மாதிரி நிக்க சுத்தி உள்ளவங்க எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க, யாரா இவன் நீனு இவனுங்களோட ஆளாங்கிற மாதிரி எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்க. இப்ப அடிபட்ட டொட்டோரியா என்ன பண்றான், இங்க இருந்து மறுபடியும் அடிக்கிறதுக்கு எழுந்திருச்சு வர உடனே நம்ம கிர்லின் இந்த சின்ன பையனுக்கு வேற வேலை இல்ல, இவனை பாத்துக்கிறதே பெரிய வேலையா இருக்குன்னு சொல்லி நம்ம கிர்லின்னு பறந்து வந்து மறுபடியும் நம்ம டொட்டோரியாவை அடிச்சு பறக்க வர்றாங்க. அடிச்சு பறக்க விட உடனே நம்ம கிர்லின் என்ன சொல்றான், ஏ கோகான் இங்க நிக்கிறது நமக்கு ஆபத்து, சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சின்ன பையன் நமக்கு இருந்தான் பாருங்க, அவனை நம்ம கிர்லின் தூக்கிக்கிட்டு பறக்க பின்னாடியே நம்ம கோகான் இங்க இருந்து போறாங்க. 3 பேரும் இங்க இருந்து தப்பிச்சு போக உடனே நம்ம ஃப்ரீஸா என்ன பண்றான், டே டொட்டோரியா சீக்கிரம் அவனுங்களை பிடிச்ச முன்னாடி கொண்டுட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி கத்த உடனே இந்த பக்கம் டொட்டோரியாவும் கிளம்புறாங்க அவனுங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு. இப்ப இவங்க எல்லாம் ரொம்பவே வேகமா போயிட்டு இருக்க, நம்ம டொட்டோரியா ரொம்பவே ஃபாஸ்டா போயிட்டு இருக்கான். அப்படியே போயிட்டு இருக்க உடனே நம்ம கிர்லின் என்ன சொல்றான், கோகான் இப்போதைக்கு நம்ம வேகத்தை அதிகப்படுத்தி ஆகணும், முடிஞ்ச வரைக்கும் உன்னால எவ்வளவு வேகமா பறக்க முடியுமோ நீ பற அப்படிங்கிற மாதிரி சொல்ல திடீர்னு இவங்களோட பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ரொம்பவே ஃபாஸ்டா போக நம்ம டொட்டோரியா எதுக்குமே சளைச்சவன் இல்லைங்க. அவனுமே என்ன சொல்றான், நான் மட்டும் என்ன சாதாரணம்னு நினைச்சீங்கன்னு சொல்லி அவனும் இங்க இருந்து பவரை இன்க்ரீஸ் பண்ணி வேகமா பறந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இவனுங்களை பிடிக்க வந்து நெருங்கிட்டு இருக்க இப்ப இந்த பக்கம் நம்ம சார்பான காட்டுறாங்க. நம்ம சார்பான என்ன சொல்றான், இந்த நேரம் பார்த்து நம்மள்ட்ட ஸ்கவுட்டர் இல்லை, இவங்களோட பவர் லெவலை நம்மளால பார்க்க முடியல, திடீர்னு வந்திருக்காங்க, இவங்க யாரா இருப்பாங்க, இவங்களை பார்த்தா நாமக்கேர்கள் மாதிரியுமே இல்லையங்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஃப்ரீஸா இது எதை பத்தியுமே கவலைப்படலைங்க. சார்பான் போற வழியில இந்த மலை கொஞ்சம் குறுக்கிடா இருக்கு, இந்த மலையை முதல்ல தூக்கணும்னு சொல்லி கண்ணாலதாங்க பார்ப்பான். அங்க இருந்த ஒரு மிகப்பெரிய மலையே அப்படியே பொசுங்கி இடிஞ்சு இந்த இடத்துல இல்லாம போயிடுது. இதை பார்த்துட்டு இதேதான் சர்பான், நமக்கு வழியில இருக்கிற எதையுமே நம்ம வைக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு அப்படியே இங்க இருந்து போறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகுவை தாங்க காட்டுறான். நம்ம கோகு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க, முன்னாடி தனியா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தான். இப்ப அந்த ஓன தம்பளை தூக்கி காலில் வச்சுக்கிட்டு இப்ப அதை தூக்கி போட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க. இப்படியே எடுத்துக்கிட்டு இருக்க இப்ப இந்த பக்கம் இவங்க போனாங்க பாத்தீங்களா, இவங்க ரொம்பவே வேகமா போய்கிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட இவனுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்த நம்ம டொட்டோரியா என்ன பண்றான், திடீர்னு அவன் வாயை திறந்து லேசரால சரமாரியா அடிக்கிறான். இப்படியே எல்லா லேசராலையும் அடிக்க இவங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லா லேசரையுமே ஒண்ணு மாத்தி ஒண்ணுங்கிற மாதிரி டாட்ச் பண்றாங்க. ஆனா இவன் நிறுத்தவே இல்லை, சரமாரியா மறுபடியும் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்க அதுல ஒரு லேசர் பவர் என்ன ஆயிடுது, இங்க இருந்து நம்ம கோகான் மேல பட நம்ம கோகான் புடிச்சு வச்சிருந்தான் பாத்தீங்களா அந்த சின்ன பையன், அவன் இந்த இடத்துல நழுவவும் செய்யறாங்க. அவன் இங்க இருந்து நழுவ அவன் இங்க இருந்து கீழே விழுந்துகிட்டு இருக்க உடனே கிர்லின் என்ன பண்றான், இங்க இருந்து அவனை பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்க போற வேகத்துல நம்ம டொட்டோரியா நம்ம கிர்லினோட காலை பிடிச்சிடுறாங்க. காலை பிடிக்க நம்ம கிர்லின்னு முண்டி பாக்குறான், உணங்கி பாக்குறான், ஆனா அவன் சுத்தமா விடவே மாதிரியே இல்லைங்க, கையை ரொம்பவே டைட்டா பிடிச்சிக்கிட்டு இருக்க. திடீர்னு கிர்லின் என்ன பண்றான், அவனோட தலையால அவன் மூஞ்சில ஒரு முட்டுறாங்க. அப்படியே முட்டை இப்ப மறுபடியும் நம்ம கிர்லின் அவனை பிடிக்க போக அவன் ரொம்பவே கீழே போக என்னால சரியான நேரத்துல அவனை பிடிக்க முடியாது, இப்ப என்ன பண்றதுங்கிற மாதிரி குழம்பிக்கிட்டு இருக்க. கரெக்டா இங்க இருந்து கோகான் பாஞ்சு வந்து அவனை பிடிச்சிடவும் செய்யறாங்க. இப்ப கோகான் பிடிச்சுக்கிட்டு போவா இப்ப மறுபடியும் இவங்க பறந்து போயிட்டு இருக்க. நம்ம கோகான் என்ன சொல்றான், ஏ கிர்லின் சீக்கிரம் பூமியில இறங்கு, அவன் கூட சண்டை போட்டு அவன் கதையை முடிப்போம் அப்படின்னு சொல்ல, ஏ உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு கோகான், நம்மளோட பவரோட கம்பேர் பண்ணும்போது அவன் பவர் லெவல் வேற ஒரு லெவல்ல இருக்கு, அவன் கூட சண்டை போட்டோம்னா அது நமக்கு நம்மளே வச்சுக்கிற சூசைடு மாதிரி தான், உன்னால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு வேகமா பறக்க முடியுமோ அதை மட்டும் பண்ணி நீ எங்கேயுமே நிப்பாட்டிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. இவங்க மறுபடியும் வேகமா பறந்து போயிட்டு இருக்க, இவனும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. திடீர்னு நம்ம கிர்லினுக்கு ஒரு பிளான் வருதுங்க, கோகான் நான் சொல்றதை தெளிவா கேளு, பின்னாடி திரும்பி பார்க்காம நீ முன்னோக்கி போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமாங்க. திடீர்னு நம்ம கிர்லின் என்ன பண்றான், அப்படியே நிக்கிறான். அப்படியே நின்னுட்டு இவன் கிட்டக்க வர சோலார் பிளாஷ் அப்படின்னு சொல்லி கத்துவான் பாருங்க. இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் ஒண்ணு உருவாகுதுங்க. இந்த வெளிச்சம் உருவாக இவனுக்கு பயங்கரமா கண்ண கூசை, எதுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்படியே நடந்துகிட்டு இருக்க நம்ம கிர்லின் என்ன சொல்றான், இதுதான் சரியான வாய்ப்பு, இப்ப போ கோகான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம கோகான் போக உடனே நம்ம கிர்லினும் இங்கே இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இப்ப பவரோட வீரியம்லாம் குறைஞ்சோடனே நம்ம டொட்டோரியாவுக்கு இப்ப கண்ணு தெரிய ஆரம்பிக்குது. சுத்தி முத்தி தேடுறாங்க, இவனுங்க எங்க போனானுங்க என்னானே தெரியல. உடனே கோவத்துல டே சின்ன பசங்களா எல்லாம் எங்கடா இருக்கீங்க, ஒழுங்கா வெளில வாங்கடாங்கிற மாதிரி கோவத்தோட உச்சத்துல கத்திக்கிட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் இவங்க என்ன பண்றாங்க, கீழே ஒரு மலை இருக்குங்க, அந்த மலையோட கேப்ல 3 பேருமே மறைஞ்ச மாதிரி நின்றுகிட்டு இருக்காங்க. இவன் இன்னுமே முயற்சியை விடாம மேல எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்க. நம்ம சின்ன பையன் வந்தான் பாத்தீங்கன்னா நாமக்கு, அவனுக்கு ரொம்பவே முடியல போலங்க, அப்படியே மயங்கி கீழே விழுக. அவனையுமே எழுப்பி வச்சுக்கிட்டு நிக்க இவன் எல்லா இடத்தையும் ஒண்ணு விடாம எல்லாம் தேடிக்கிட்டு இருக்க. இவங்க பயத்துல உறைஞ்சு போய் என்னதான் ஆகுமோன்னு நினைச்சு பயந்துகிட்டு இருக்க. இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்யறாங்க.